அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. ஜுன்னு தீம் துணக்க தாம் தத்தக்கிட்ட தீம் தத்தக்கிட்ட தொங்கிட தக தொங்கிட தக தகிட 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 தாம் தத்தக்கிட்ட தீம் தத்தக்கிட்ட தொங்கிட தக தொங்கிட தக தகிட 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 தாம். சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் ஸ்ரீராமன் தோழழகும் ஸ்ரீராமன் தோழழகும். தோள் கண்டார் தோளே கண்டார் தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகளல் கமல மன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அத்தே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் போல் கொண்ட சமயத்தன்னார் உருவு கண்டாரை ஒத்தார். தம்பியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆன விதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி. அண்ணனோடு தம்பியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆன விதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி. 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. கூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. கள்ளிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. வணக்கம். புத்துயிர் பெற்றிருக்கும் தஞ்சாவூர் கம்பன் கழகத்தின் உறுப்பினர்களின் கூட்டம் 6/6/2026 சனிக்கிழமை காலை தஞ்சாவூர் அபிசியின் உணவு விடுதி அரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது கம்பன் கழக முன்னவர்களாக பேராசிரியர் பழனி அரங்கசாமி, பேராசிரியர் கூவே பாலசுப்பிரமணியன், பெரும்புலவர் இரா களியபெருமாள், திரு ச கோவிந்தராசன், திரு க சண்முகம் சுந்தரம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப் பெற்றனர்.
தஞ்சாவூர் கம்பன் கழக தலைவராக மனிதநேய பண்பாளர் திரு எஸ் ராஜ்குமார் அவர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்க பெற்றார். தொடர்ந்து துணைத் தலைவர்களாக திரு ராம சந்திரசேகரன், முனைவர் இரா குணசேகரன், பேராசிரியர் முனைவர் வி பாரி ஆகியோர் தேர்ந்தெடுக்க பெற்றனர். கம்பன் கழக செயலாளராக கவிஞர் தஞ்சை இனியன் அவர்களும், துணை செயலாளர்களாக திரு சித ராமநாதன் அவர்களும், நல்லாசிரியர் திரு சி புகழேந்தி ஆகியோரும், அமைப்புச் செயலாளராக கவிஞர் தஞ்சை எஸ் ரவிராஜ் அவர்களும், பொருளாளராக பின்னையூர் ரே கோவிந்தராஜ் அவர்களும், ஊடக ஒருங்கிணைப்பாளர்களாக பேராசிரியர் வி சு ரா செம்பியன், கரந்தை ஜெயக்குமார் ஆகியோரும், செயற்குழு உறுப்பினர்களாக பேராசிரியர் முனைவர் மு இளமுருகன், புலவர் கோ பாண்டுரங்கன், ஒரத்தநாடு திரு கோ ராஜமாணிக்கம், மருத்துவர் ராதிகா மைக்கேல், பாவலர் க பத்மா, திரு சே பேரருள் ஜோதி, திரு காசாவயல் குமார், திரு அ பிரேம்குமார், திரு ம திருமறை செல்வன், முனைவர் பழ பிரகதீசு ஆகியோரும் தேர்ந்தெடுக்க பெற்றனர். உறுப்பினர் பேராளர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து பேசினர். சிறப்பா சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டை நான் சொல்லி முடிக்கணும். பாட்டு கேட்க தெரிஞ்சவங்களுக்கு பாட தெரிய வேண்டியதில்லை. கவிதையை ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு கவிதை வடிக்க தெரிய வேண்டியதில்லை. விளையாட்டை ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு விளையாட்டு தெரிய வேண்டியது. அந்த விதிமுறைகள் தெரிஞ்சால் போதும். அந்த அடிப்படையில் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு. ரொம்ப பயந்து பேச வேண்டிய சபை. எல்லாரும் ரெஃபரன்ஸ் வச்சுங்க. அப்படிப்பட்ட அவையிலே ஒரு அடக்கத்தோடு மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்ப சொன்னாங்களே, ஆயில் இடுக்கான பணம் அல்ல, பொருள் அல்ல, புகழ் அல்ல, மன நிம்மதி, நல்ல நட்பு, நல்ல உறவு, உண்மையான நண்பர்கள், அதுதான் இன்றைய தேவை. அந்த அடிப்படையில இங்க இந்த நிகழ்ச்சி பொதுவா அண்ணனை பத்தி சொல்லணும். முதலானது வலதுகை செய்வதை இடதுகை அறியாது. நிறைய அமைப்புகளை உருவாக்கி சத்தமில்லாமல் உதவி செய்ய. எனக்கு மருத்துவர் ஐயா நரேந்திரன் இருக்காரு. திராவிட கழகத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். எனக்கு கூட சில கடிதம் வந்து, உங்களுக்கு இது தேவையா? எங்கெல்லாம் சிறப்பு இருக்கிறதோ அது சிறப்பு சேர்க்க. நமக்கு தெரிஞ்சது மட்டும் செய்தி அல்ல, தெரியாத எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு அவைக்கு வந்த பின்னாலேதான் கம்பராமாயணத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, அதில் எது தேவையோ அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையான ஹோட்டல்ல ஒரு பதார்த்தம் வரிசா 6-7 பரிமாறுங்க. அவர்களுக்கு விருப்பமானவற்றை தேர்ந்தெடுத்து அருந்துவாரு, உண்பாரு. சில பந்தியில பார்க்கும்போது நம்ம சாப்பிட்டத பக்கத்துல நம்ம தொட்டுக்க மாட்டோம். நம்ம இன்னொரு தடவை நமக்கு வைப்பாங்களான்னு நினைக்கிறத அவங்க தொட்டு போட்டு பார்க்க. இதுதான் வாழ்க்கை. இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே உரையாற்றிய முன்னவர்கள் ஐயா முனைவர் பழனி அரங்கசாமி அவர்களே, பேராசிரியர் மரியாதைக்குரிய ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட என்றைக்கும் எங்களை உளமாற மனமாற வாழ்த்தி கொண்டிருக்கின்ற ஐயா கலியபெருமாள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற ஐயா கோவிந்தராஜன் அவர்களே, இந்த அமைப்பு ஏற்படுவதற்கு மூல காரணம் மரியாதைக்குரிய சந்திரசேகர். எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாங்க. இன்னும் அவர் பேரை யாருமே சொல்லல. சில பேர் பிளேபேக் சிங்கர் மாதிரி எம்ஜிஆர் பாடுறதான் நினைப்பான். அது எம்ஜிஆர் இல்லை, டி.எம். சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன். அதே போல இந்த அமைப்பு உருவாவதற்கு 10 நாளைக்கு ஒரு என்ன அண்ணன் சொல்லிட்டு போனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. அதற்கு பின்னாலே இனியன், அதற்கு பின்னாலே ரவிராஜ். அவர்களுடைய சீரிய முயற்சி தான் இன்றைக்கு இந்த அமைப்பு உருவாவதற்கு அடிப்படை காரணம். அத நெஞ்சார மனமாற நான் சொல்லியா பாக்குறப்பெல்லாம் சொல்லுவாரு, அதோட விட்டுருவாரு. நான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு முடிவெடுங்க. அந்த அடிப்படையில தான் நம்ம பெசன் லாட்ஜில போடணும், சிலவற்றை பேசணும். அந்த அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சி சரியான அரங்க இனியன் தேர்ந்தெடுத்ததுல. அரங்கு நிறைந்த அரங்கம்னு சொல்லணும்னா இப்படி இருந்தாதான் அரங்கு நிறையும். சகோதரர் பல மாறவர்மன் கூட சொல்றபோது சொன்னார், 1.5 மணி நேரம் இருந்தா நிகழ்ச்சி நல்லா இருக்கும். இன்னும் சுருக்கமா கூட நிகழ்ச்சி நடத்தலாம். ஏன்னா பரபரப்பு ரொம்ப இருக்கு.
ரொம்ப மனித வாழ்க்கையில பரபரப்புல ஓடிட்டு இருக்கோம். என்ன தேடினாலும் நிம்மதி இல்லை. ஏதோ ஒண்ணு விட்டுட்ட மாதிரியே தெரியுது. வீட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ள போயிட்டீங்களா? வீட்டை விட்டு இப்பதானே கிளம்பணும், அதுக்குள்ள எப்படி போறது? இந்த கைபேசி வந்ததுக்கு அப்புறம் அது கைபேசி உதவியாக இருக்கு, தொலைபேசியா வீட்டுக்காரமா கூப்பிடுறாங்களேன்னு வேகமா எடுத்து கீழே விழுந்து பல்லு உட்படி விட்டு அந்த பயம் இருக்கிறது மனிதனை நிம்மதி இல்லாமல் செய்கிறது. எதை எந்த அளவு பயன்படுத்தணுமோ அந்த அளவு தான் பயன்படுத்தும். வசதி எல்லாம் துன்பமாயிடும். பொருள் சேர்க்க ஆசைப்பட்டு பொருள் 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 அழைக்கணும். பேர பிள்ளையோட கொஞ்சம் நேரம் இல்லை, பிள்ளைகளோட வாழ்க்கை உள்ள பதட்டம். என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போறோம், ஒண்ணுமில்ல. வரலாறுல சில காலம் பேசப்படுவோம், பின்னால் மறக்கப்படுவோம். நாங்க மறந்த வரலாறு எல்லாம் அண்ணன் இளமுருகன் சொல்றாரு. இப்படி நிறைய சிறப்புகள் உலகத்துல இருக்கு. எது நமக்கு பிடிக்குதோ ரசிக்கணும். ஆத்துல தண்ணி ஓடுறத பார்த்து கரையிலே உட்கார்ந்து ரசிச்சிருப்போம். அதே போல ஒரு வயல்வெளியில நடக்கிற பொழுது அந்த பயிர் விளைந்த அதனுடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். யார் இல்லாமல் யாரும் இல்லை. மருத்துவர்லாம் இருக்கிய அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல அதற்கு முன்னான பணிகளை செய்வதற்கு வர வேண்டியவங்க இல்லைன்னா அன்னைக்கு ஆபரேஷன் ரத்து. எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து முடிக்கிறவர்கள் வரவில்லை என்றால் அன்னைக்கு அது அறுவை சிகிச்சை இல்லை. அதே போன்று மீதி பேரெல்லாம் சொல்லல, எல்லாரையும் சொல்லலாம். எல்லாருமே பெரியவங்க. அங்க செலியன் இருக்காப்புல, அவன் பாண்டரங்க இருக்காரு, ராஜமணிகிட்டம், இப்படி பெரியவர்கள் எல்லாம் அங்க குணசேரன் இருக்காரு. இவ்வளவு பேர் இந்த அவையில இருக்க. சகோதரர் ராமதாஸ் எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லிட்டு எழுதிட்டே இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் இங்க ஒரு செய்தியை சொல்லணும். 60 வயசு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு போகும்போது கைத்து போடும்போது வயசை குறிச்சுட்டோம். யாரும் இல்லை. இது விருப்பம் இல்லாம இல்லை, நம்ம அணுகலை. அவர்களுக்கான தளத்தோடு நாம் நெருங்கவில்லை. வர்ற காலங்கள்ல இப்ப சொன்னாங்க, இது கல்லூரி அளவிலும் பள்ளிக்கூட அளவிலும் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ப்போம். அதை பற்றி ஒரு ஆய்வு எப்படி நினைக்கிறேன்னா, இங்க இருக்கிற ஆண்டோர் பெருமக்கள் தலைப்புகளை தேர்ந்தெடுங்கள், நடுவர்களாக இருங்கள். அதுல கல்லூரி அளவிலே, பள்ளிகள் அளவிலே பெண்பால் ஆண்பால் இருவருக்கும் தனித்தனியாக ஆண்டுக்கு ஒரு முறை கம்பர் ராமாயணத்திலிருந்தே தலைப்புகளை தேர்ந்தெடுத்து வாழ்வியல் நேர்மறை சமீபத்துல ஒரு கம்பர் காட்டிய தலைமை பண்புன்னு இறையன்பு எழுதிய ஒரு புத்தகத்தை எப்படியெல்லாம் அதில் சிறப்புகள் கம்பருடைய தலைமை பண்புகள் இருந்திருக்கு என்பதை சிறப்பாக ஆய்வு செய்திருக்கார். எதுக்குமே இதுதான் இறுதின்னு கிடையாது. நிறைய அதத்தை மேற்கொண்டு போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல அமெரிக்கா வல்லரசுன்னு நினைக்கிறோம். அவங்க ஈரான்கிட்ட படுற பாடு வம்ப இழுத்துட்டு முடியல. யாராவது பஞ்சாயத்துக்கு வருவாங்கன்னா பஞ்சாயத்துக்கு சரியான ஆள் அம்பில்ல. இதுதான் வாழ்க்கை. பெரிய ஆள் நினைக்கிறவங்க எல்லாம் பெரிய ஆள் இல்லை. நிரந்தர பெரிய மனுஷங்க யாருமே கிடையாது. வாழ்க்கையை ரசிக்க தெரிஞ்சவங்க எது கிடைக்குதோ அதுக்கு மகிழ்ச்சியாய் வாழப்பழகிறதான் மகிழ்ச்சி. இப்ப நான்லாம் இருக்கேன்னா கம்பராமாயணத்துல அதுல உள்ள இலக்கிய நயங்களெல்லாம் நீங்கெல்லாம் பேசும்போது பள்ளிக்கூடத்துல பரீட்சைக்காக படிச்சவங்க நாங்கெல்லாம். ஐயா புலவர் கோபாலகிருஷ்ண சிரிக்கிறாங்க. கண்டனன் கற்பிணிக்கணியை கண்களால் தெண்டிரை அலைகடல் இலங்கை மாநகர் தென்புறத்தின்னு பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது படிச்சோம். அப்ப கூட கற்பு நெறி எவ்வளவு மேன்மையாகி போற்றப்பட்டிருக்குதுங்கிறத இன்னைய வரல அது மறக்கலாம். பள்ளிக்கூடத்துல படிச்சது. உங்களை போல நாங்கள் தொடர்ந்து தமிழ்ல படிக்கலன்னா, ஆனால் நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ரசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் கம்பரசமும் படித்திருக்கிறோம், ஈப்பரோட்டும் படித்திருக்கிறோம், கம்பராமாயணத்தின் சில பகுதிகளையும் படித்திருக்கிறோம். ஆக நமக்கு தெரிந்ததுதான் இறுதியான சிறப்பு என்று ஒன்றுமே கிடையாது. சிறப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நான் என்னை விட சிறப்பா பேசுறவங்க வரும்பொழுது நான் ரசிக்க தெரியும், நான் எனக்கு கைகட்ட தெரியும். அதுதான் மனித இயல்பு. ஒன்றை விட ஒன்று சிறப்பா இருக்கும். இங்க தொழில் இருக்க சோர் விஜயகுமார், அந்த விஜயகுமார் எல்லாம் வந்திருக்காங்கன்னா, ஒரு நேரம் ஒதுக்கி வந்திருக்காங்கன்னா, இந்த அமைப்புல சேகர் இருக்காரு, இப்படி எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க. இன்னும் புதுசா நிறைய வருவாங்க. கொண்டு போய் சேர்ப்போம். இந்த அமைப்பை சிறப்பா நடத்தணும். அண்ணா உதலாவை பத்தி சொல்ற பொழுது எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். காலம் சிலவரை எப்பொழுதாவது இதை போன்ற நல்ல மனிதர்கள் உருவாக்கும்.
அந்த அடிப்படையில் என் மீது மிகுந்த பற்றுடை. அந்த அடிப்படையில நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி பெரியாருடைய சித்தாந்தங்களில் கூடுதல் ஈடுபாடு இருந்தாலும் கூட இப்ப நான்லாம் எப்படி இருக்கேன்னா, எப்படி கடவுள் மறுப்பு ஏன் பெரியார் கொண்டு வந்தார், பெரியார் அந்த மறுப்புல மட்டும் பார்க்கணும். வாழ்க்கையை கடவுளின் பெயரால் மனிதர்கள் இங்கே மானுடம் வெல்லும் என்று வென்றதமான எழுதியிருக்கீங்க. கடவுளின் பெயரால் மனிதர்களை சிறுமைப்படுத்துவதை, மதத்தின் பெயரால் சிறுமைப்படுத்துவதைத்தான் அவர் அதுக்கு ஒரே அடி பேசும் பொழுது இரியா சும்மா அப்படின்னு சொன்னா யோசிப்போம். அப்புறம் நிதானமா ஏன் சொன்னேன் தெரியுமா, அப்படி என்ற கருத்துல தான் அவர் கடவுள் மறுப்புல இருந்தார். மற்றபடி அவர்கிட்ட பேசுற பொழுது அவர் சொல்ற செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க கடவுள் இருந்தா வந்தா வணங்கிட்டு போறேன், ஒற்றை வரி. அதற்கு கூட நான் இல்லையா எப்படியா இருப்பான்னு கேட்கல, நான் வந்தா வணங்கிட்டு போறேன். இதுதான் வாழ்வியல். ஆகவே ஒரு நல்ல அமைப்பு, நீண்ட நேரம் பேசக்கூடாது, எவ்வளவு குறைச்சு பேசுறோமோ அது போல வர்ற காலங்களில் தலைவர்களாக இருப்பவர்கள், செயலராக இருப்பவர்கள், அவர்களுக்குன்னு ஒரு தனி நேரம் ஒதுக்கி பாடுற பொழுது, பேசுற பொழுது அவர்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளலாம். யாரையாவது ஒருவரை பெருமைப்படுத்துற வகையிலே தகுதி வாய்ந்தவர்களை மட்டும் அழைத்து அவர்களை நீண்ட நேரம் மாரவர்மன் சொன்னது போல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். முன்னாடி எல்லாம் மாநாடுன்னா காலையில இருந்து சாயந்தரம் நடக்கும், 3 நாள் நடக்கும், கட்டுசோர்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்கெல்லாம் பொறுமை இல்லை, காரணம் வேலை பண்ணு. இப்ப இங்க உட்கார்ந்துருக்கும் போது எப்ப வீட்டுக்கு போலாம் தான் நடப்பு இருக்கு. அடுத்தடுத்த பணிகள் தான் மனசுல ஓடுது. அப்படி ஒரு அவசரகதியான உலகத்துல நம்ம இருக்கோம். அப்படி இதற்கு இடையே இன்னைக்கு சனிக்கிழமை தேர்ந்தெடுத்ததே நிறைய பேருக்கு லீவா இருக்கும், சில பேருக்கு ஓய்வா இருக்கும். மருத்துவர் கூட சொன்னாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இருந்தாலும் கூட நீங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை என் மீது வைத்து ஒப்படைத்துக்கின்ற பொறுப்பு இது. பதவிங்கிறதெல்லாம், தலைமைங்கிறதெல்லாம் ஒரு வாய்ப்பு. அதை ஒரு சிறந்த பொறுப்பா ஏற்றுக்கொண்டு அவையில கண்ணியமிக்க பெரியவர்கள், அறிவு சார்ந்த பெருமக்கள் நீங்கெல்லாம் இருக்கீங்க, உங்களை நான் சரியாய் பயன்படுத்திக் கொள்வேன். அதுக்கு இப்ப சொன்னாங்க, பொருள் இருக்கிறது மட்டும் பெருசு இல்ல, மனமும் இருக்கணும். நம்ம இதுல பொறுப்படுத்திருக்கோம்னா பெரிய பொருளோட இல்லை, உங்களை போன்றவர்களை நம்பி அது போல விருப்பமானவர்களைத்தான் பயன்படுத்த வேண்டும், கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்ப சொன்னாங்க, யாரால என்ன முடியுதோ அதை கொடுத்தா போதும். உழைப்பு, அவர்களுக்கு தெரிந்த அறிவு சார்ந்த பகிர்வு, அது முடிந்தா பொருள் சார்ந்த பகிர்வு. யாரும் இது எனக்கே சொந்தம் என்ற எண்ணம் இல்லாமல் இந்த அமைப்பை சிறப்போடு நடத்துவோம் என்று சொல்லி புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி, அன்பு காட்டி வந்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி, அண்ணன் உதலா நினைவை போற்றி, மீண்டும் ஒரு முறை அவருடைய நினைவை போற்றி. ஏன்னா நிச்சயமா அவருடைய வார்த்தையை கட்டக்கூடாது. அவர் வாழ்ற காலத்துல இருந்துமோ இல்லையோ, அவர் இறப்புக்கு பின்னாலே சட்டம் அப்படின்னு விட்டு போகாம அந்த உணர்வோடு இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவரின் அன்புக்கும் நான் கட்டுப்பட்டவனாக இருப்பேன் என்று சொல்லிவிடுகிறேன். நன்றி. அவர்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவருக்கு கீழே நான் 2 துணைத் தலைவர்களை சொல்லியிருந்தேன். ஆனால் அண்ணன் அவர்கள் இன்னொரு துணைத் தலைவர் பதவியும் சேர்த்து 3ஆக அறிவிக்கும்படி சொன்னார்கள். அதன்படி துணைத் தலைவர் 1 திரு ராமச்சந்திரசேகரன் அவர்கள். வாங்க. அடுத்து துணைத் தலைவராக திரு இரா குணசேகரன் அவர்கள். மேலும் ஒரு துணைத் தலைவராக பேராசிரியர் வி பாரி அவர்கள். செயலாளராக உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய துணை செயலாளர்களாக திரு சி.டி. ராமநாதன் அவர்கள் தற்போது இங்கு இல்லை, அமெரிக்காவில் இருக்கிறார். அப்பர் புத்தகாலயத்தினுடைய உரிமையாளர் திரு சி.டி. ராமநாதன் அவர்கள். இன்னொரு துணை செயலாளராக நல்லாசிரியர் திரு சி. புகழேந்தி அவர்கள். அதுபோல அமைப்பு செயலாளராக கவிஞர், இந்த அண்ணன் தலைவர் சொன்னதை போல கம்பன் கடந்த ஓராண்டு காலமாக கம்பன் பணிகளை மிகச் சிறப்பாக மேற்கொண்டு எங்களோடு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்ற கவிஞர் எஸ். ரவிராஜ் அவர்கள் அமைப்பு செயலாளராக தேர்ந்தெடுக்கிறோம். பொருளாளராக திரு பின்னையூர் கோவிந்தராஜ் அவர்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம்.
அடுத்து ஊடக ஒருங்கிணைப்பாளர்களாக திரு கரந்தை ஜெயக்குமார் அவர்களும் திரு வீசு இரா செம்பியன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் இவர்களோடு செயற்குழு உறுப்பினர்களாக ஒரு 10 பேரை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். பேராசிரியர் முனைவர் மு இளமுருகன் ஐயா அவர்கள், புலவர் கோ பாண்டுரங்கன் அவர்கள், ஒரந்தநாடு திரு கோ ராஜமாணிக்கம் அவர்கள். 3 பேர் தெரிஞ்சே பக்கத்துல உட்கார்ந்தீங்களா? பாவலர் க பத்மா அவர்கள், மருத்துவர் அம்மா ராதிகா மைக்கேல் அவர்கள், அருமைக்குரிய நண்பர் பேரருள் ஜோதி அருள்ஜோதி அவர்கள், மிகச்சிறந்த பட்டிமன்ற நடுவராக விளங்குகிற திரு காசாவயல் குமார் அவர்கள், நம்முடைய கம்மன் கழகத்தினுடைய மேனாள் தலைவர், அதனை உருவாக்கிய ஐயா பசுபதி ஐயா அவருடைய வழித்தொண்டலாக இன்றைக்கு இருக்கிற திரு ஆ பிரேம்குமார் அவர்கள், அவருடைய மகன் பேரன்முறை, அவர் இன்னும் மேல உள்ள பெரிய பதவிக்கே நம்ம கொண்டு வந்திருக்கணும். இருந்தாலும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர் உச்சத்தை தொடுவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுபோல திரு ம திருமறை செல்வன் அவர்கள், நிறைவாக திரு பழ பிரகதீஷ் அவர்கள். இந்த 10 பேரை இப்பொழுது செயற்குழு உறுப்பினராக நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இது பதவி என்பது ஒரு அடையாளம் மட்டும்தான். எனவே ஏற்றுக்கொள்கிற போதும் அதனை இழக்கிற போதும் கம்பராமாயணத்திலே ஒரு காட்சி, மிக அற்புதமான ஒரு காட்சி வரும். சீதை அசோகவனத்திலே இருக்கிற பொழுது அவள் ஒன்னொன்னாக நினைச்சு பார்ப்பா. ராமனோடு தான் வாழ்ந்த நாட்களை, தான் திருமணம் செய்து புகுந்த வீட்டுக்கு வந்த நாட்களெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது ஒரு பாடத்தை எண்ணுவார். மெய்த்திருப்பதம் மேவிய என்ற போதினும் இத்திருப்பதம் ஏகு என்ற போதினும் சித்திரத்து அலர்ந்த செந்தாமரையினை ஒத்த முகத்தினை உண்ணுவாள். அதாவது என்னன்னா, ஒன்னொன்னா நினைச்சு பார்த்துட்டு இருக்கா, ராமன் எப்படிப்பட்டவனா காலம் வரைக்கும் இருந்திருக்கான் அப்படின்னு. மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும் இந்த பதவியை நீ ஏத்துக்க என்று தசரதன் உட்பட வசிஷ்டன் உட்பட எல்லோரும் சொன்ன போதும் எப்படி அழகாக சிரித்துக் கொண்டிருந்தானோ, அதே போல கைகேயி உன்னை 14 ஆண்டு காலம் உனக்கு பதவி இல்லை, பரதனுக்குத்தான் பதவி என்று சொன்ன போதும் அப்படியே சிரித்துக் கொண்டே இருந்தான் என்று சீதை அங்கே நினைத்து பார்க்கிறாள். முக்கியமான ஒரு நயம் என்னவென்றால், சித்திரத்து அன்ன செந்தாமரை. அதனால் சித்திரத்து அன்ன செந்தாமரை, படத்தில் வரையப்பட்ட செந்தாமரையை போல ராமனுடைய முகம் இருந்தது. என்னவென்றால், உண்மையான செந்தாமரை ஒரு நாள் நிச்சயம் வாடிவிடும். ஆனால் சித்திரத்தில் வரைந்திருக்கிற செந்தாமரை என்றைக்கும் வாடாது என்கிற காரணத்தினால் சித்திரத்தின் அல்ல செந்தாமரை. சரிதானையா? பெரிய பதவி திரு துறந்து ஏவுகின்ற போதிலும், திருவை திறந்து செல்வத்தை விட்டு காட்டு போனாலும் கிரீடத்தவன் கையில கொடுத்தாலும், முதல் வரி கிரீடம், 2வது வரி காடு, இது எல்லாத்துக்குமே தலைகீழ்பட்டது. அப்படி இருந்தாலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை வாழ் கம்பனை அசைச்சு புயல் தாமரை பத்தி பேசும்போது கொஞ்சம் ஐயா கேட்டுக்கணும். எனவே அப்படி அவனுடைய முகம் இருந்தது என்று சொல்லுவார். இன்னும் கூட நிறைய செய்திகள் இருக்கிறது. கைகேயி காட்டுக்கு போய் என்று சொன்ன பிறகு ராமன், மன்னவன் உன்பணியாகினும் என் பணி முடிப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியன் என் பெற்றதென்றோன்னு பேசுவான். இந்த 2 பாடலுக்கு நடுவே கவிக்கூற்று என்று கம்பன் எழுதுறான். அவன் படைத்த படைப்புதான். ஆனால் அவனே கம்பனுடைய முகத்தை பார்த்து வியந்து செந்தாமரை போல இருக்கிறது என்று சொல்றான். அப்படி பதவி என்பதற்கு இலக்கணத்தை இன்றைக்கு ஒருவேளை ராமனுக்கு பதவி இல்லை என்று சொல்லியிருந்தால், இன்றைக்கு இருக்கிற ராமன் பரதனுக்கு எத்தனை எம்எல்ஏன்னு கேளு, சத்ருகனுக்கு எத்தனை எம்எல்ஏ
என்றுதான் இன்றைக்குள்ள ராமன் கேட்டிருப்பான். ஆனால் கம்பன் கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு, ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பதவி என்கிற அரசியல் ஒரு இலக்கணம் வகுத்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்கின்ற காரணத்தினால் இந்த விஷயத்தை சொன்னேன். எனவே பதவி என்பதை எப்படி நாங்கள் இந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோமோ அதை போல இன்னும் 2 ஆண்டுகள் அல்லது 3 ஐயா அண்ணன் தலைவர்கிட்ட தான் நீங்க சொல்லணும். அப்பொழுதும் இந்த பதவியை நாங்கள் அதை அடுத்தவர்கள் கைகளுக்கு வழங்குகிற பொழுதும் இதே மகிழ்ச்சியோடு வழங்குவோம் சொன்னாங்க. அதுபடிதான் அடைத்தோம். நிறைவாக நன்றி. வணக்கங்கள். இந்த கம்பெனி நாடகத்தை தஞ்சாவூர்ல